வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஹெக்ஸாகனல் பிரமிட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Problem: A hexagonal pyramid with a base edge of 40 mm and an altitude of 70 mm rests on one of its triangular faces with its axis parallel to the VP. Draw its top and front views. இந்த ப்ராப்ளத்தில் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெக்ஸாகனல் பிரமிட் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் எட்ஜோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 40 mm அண்ட் ஆல்டிடியூடு அதாவது ஹைட்டு 70 mm கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்டிங் கண்டிஷன் ஒன் ஆஃப் இட்ஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ஆன் ஹெச்பி வித் இட்ஸ் ஆக்சிஸ் parallel to the VP கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு XY ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து VP அண்ட் HP மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஹெக்ஸாகன் இங்கே ட்ரா பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 40 mmக்கு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. நமக்கு ஏன்னா எட்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஹெக்ஸாகனுக்கு 120 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். இந்த ரெண்டு எண்டு பாயிண்ட்லேருந்து நமக்கு 120 டிகிரிக்கு இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணிடணும். அடுத்து நமக்கு சைடு எவ்வளோன்னு தெரியும் 40 mm மார்க் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ரெண்டு எண்டு பாயிண்ட்லேயும் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. கேம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு 40 mm மெஷர் பண்ணுங்கள். 40 mm மெஷர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் இருந்து இந்த ரெண்டு எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹரிசாண்டல் லைனை கட் பண்ணுங்கள். ஆர்க் அடிச்சிங்கன்னா கட் ஆகும். அடுத்து இதையே ஜாயின் பண்ணிடுங்க. நமக்கு ஹெக்ஸாகன் ஷேப் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து இதுக்கு நேம் கொடுங்க. A dash, B dash, C dash, D dash, E dash and F dash. அடுத்து நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்லாண்டிங் எட்ஜஸும் நமக்கு லைன் தெரியும். அதையும் நீங்கள் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிடுங்க. இது நம்மளுடைய டாப் வியூ. மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ்லாம் நமக்கு விசிபிள் ஆகும். அடுத்து இந்த அப்பெக்ஸுக்கு O டேஷ் நேம் கொடுத்துடணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதோட ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். இது நம்மளோட அப்சர்வ் பொசிஷன். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது எது இதெல்லாம் விசிபிள் ஆகும், B டேஷ், C டேஷ், D டேஷ் விசிபிள் ஆகும். A டேஷ், F டேஷ், E டேஷு இன்விசிபிளாக இருக்கும். தென் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைனு அப்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணுங்கள். தென் இந்த பாயிண்ட் நேம் கொடுத்துருங்க. விசிபிளாக இருக்கிறத வித்தவுட் ப்ராக்கெட்லேயும் இன்விசிபிளாக இருக்கிறத வித்தின் ப்ராக்கெட்லேயும் எழுதிடணும். அடுத்து ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணணும். நமக்கு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 70 mm கொடுத்துருக்காங்க. XY ரெஃபரன்ஸ் லைன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் 70 mm எடுக்கணும். தென் அந்த பாயிண்டை மார்க் பண்ணிடுங்க O. இப்போ இந்த O பியும் கனெக்ட் பண்ணுங்கள். பேஸ் லைன் ட்ரா பண்ணுங்கள். அடுத்து OBயை கனெக்ட் பண்ணுங்கள். ODயும் கனெக்ட் பண்ணுறோம். தென் OCயும் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. அதாவது இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது எந்தெந்த கார்னர் விசிபிள் ஆகும்னா இது மட்டும் தான் நமக்கு விசிபிள் ஆகும். இது நமக்கு என்னது, இந்த எண்டு இந்த சைடு நமக்கு இன்விசிபிள். இதை நம்ம டேஷ் லைனில் ஏன் ட்ரா பண்ணலைன்னா இப்போ இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிரும், கோயின்சைட் ஆயிரும், சேம் லைன்லேயே வரும். அதனால் நம்ம அதை வரைய தேவையில்லை. அடுத்து நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த பேஸ் எட்ஜஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ODயை டைமென்ஷன் மெஷர் பண்ணிவிட்டு இந்த XY லைனில் ட்ரா பண்ணுங்கள்.
அடுத்ததுக்கு நேம் கொடுத்துருங்க. இங்கே என்ன நேம் இருக்குதோ அதை அப்படியே இங்கே நேமு கொடுத்துருங்க. அடுத்து நமக்கு OBயோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு ஆர்க் அடிச்சிருங்க. இதே மாதிரி D பாயிண்ட்லேருந்து B பாயிண்டோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். அதுக்கும் ஆர்க் அடிச்சிருங்க. இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்குலர் ஷேப் வந்துடும். இதையே ஜாயின் பண்ணுங்கள். தென் இதோட சென்டர் பாயிண்ட் C, அதையும் நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கம்ப்ளீட்டாக நேம் கொடுத்துருங்க. BA, அகெயின் CF, அடுத்து DE, தென் O எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோடைய டாப் வியூ ட்ரா பண்ணணும். இது நம்மளுடைய அப்சர்வ் பொசிஷன். இப்போ இதுக்குள்ள நம்ம ட்ரா பண்ணணும். என்ன பண்ணணும்னா இந்த எல்லா பாயிண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த வியூவில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். எல்லா பாயிண்ட்டுக்குமே ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் அபெக்ஸுக்கும் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், A டேஷையும் ஏவை மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நம்ம நேம் கொடுத்தாச்சு. அடுத்து O டேஷையும் O மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துருங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணலாம். எது எதெல்லாம் விசிபிளாக இருக்குமோ அதை டார்க் லைனும் இன்விசிபிளில் டேஷர் லைனும் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இது மேலேருந்து நம்ம பார்க்கும்போது என்னவா தெரியும், இந்த ஹெக்ஸகன் ஃபுல்லாகவே நமக்கு விசிபிளாக தான் இருக்கும். அதனால் எல்லா பாயிண்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், டார்க் லைனில் ட்ரா பண்ணிடணும், கண்டினியூஸ் லைன். அடுத்து எது எது விசிபிளோ அதை கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்லாண்ட் எட்ஜஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் இந்த DE மட்டும் என்னவாக இருக்கும், இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் ஃபுல்லாகவே நமக்கு என்னவாக இருக்கும், இன்விசிபிளாக இருக்குமா. பாதி நம்ம என்ன பண்ணணும், டேஷர் லைனில் ட்ரா பண்ணணும். இதை நம்ம டேஷ் லைனில் ட்ரா பண்ணியாச்சு. ஃபைனலாக ஆல் டைமென்ஷன் RNMM கம்பல்சரி எழுதணும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.